சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மனிதர்களாகிய நாம் அநேக நேரங்களிலே நாம் பலவீனமாகி நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது, அநேக சூழ்நிலைகள் அது நமக்கு சாதகமாக இல்லை என்று நாம் நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். ஆனால் வேதாகமம் அதற்கு சற்றும் எதிர்மறையானது. ஏனென்றால் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோன் என்கிற ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் உன்னோட நான் இருக்கிறேன் என்று அந்த கிதியோனை பார்த்து தைரியப்படுத்தி அனுப்புகிறார். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அவரது கண்டுபிடிப்புகளில் இன்று உலகமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் உயர்ந்த நிலைக்கு வரும் முன் அவர் பட்ட பாடுகள் சொல்லி முடியாது. ஒரு முறை அவரது ஆய்வகத்தை சில விசமிகள் தீயிட்டு கொளுத்தினர். எல்லா அந்த உபகரணங்களும் எரிந்து சாம்பலாய் போயிற்று. அவரது மனம் துவண்ட நிலையில் தன்னம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த ஆய்வுக்கூடத்தை தண்ணீர் ஊற்றி அநேகர் அந்த ஆய்வுக்கூடத்தை அந்த தீயை அணைத்தனர். ஆனால் அந்த தீக்கு நடுவிலும் அந்த தண்ணீரின் நடுவிலும் தாமஸ் ஆல்வா நின்று கொண்டிருந்தார். தன்னுடைய கடினமான இந்த சூழ்நிலையிலே அந்த தண்ணீரில் நிற்கும்போது முழங்கால் அளவுக்கு தண்ணீர் நின்றது. அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய காலில் ஏதோ ஒரு தடயம் காணப்பட்டதாக அந்த தண்ணீருக்குள் தன்னுடைய கையை விட்டு அங்கே அலசி பார்த்த பொழுது அங்கே அவருடைய போட்டோ இருந்ததாக சொல்லுகிறார். உடனே அந்த போட்டோவை எடுத்து அந்த படத்தை மட்டும் பார்த்து அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்தது. நம்முடைய ஆய்வகம் எல்லாம் எரிந்து போனது, எல்லாம் சாம்பலாகி விட்டது, இனி நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய போட்டோவை பார்த்த உடனே அவருக்குள் தன்னை அறியாமல் ஒரு தன்னம்பிக்கை வந்தது. அந்த தன்னம்பிக்கை துளிர்விட்டு எரிந்தது. உடனே அவர் தன்னையே பார்த்து சொன்னார், தாமஸ், நீ மனம் தளர்ந்து விடாதே, சூழ்நிலைகளை பார்க்காதே, உன்னை பலப்படுத்தும் உன் தேவனை பார், நீ இந்த உலகத்தில் பிரகாசிப்பாய் என்கிற ஒரு சத்தம் அவருடைய காதிலே கேட்டது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் சூழ்நிலைகளையும் எதையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை தைரியப்படுத்தி பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அதனால் நாம் ஒரு நாளும் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லி நாம் புறப்பட்டு செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் பலவீனமானவர்கள் தான், அது உண்மைதான். ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. கிதியோனை பார்த்து நீர் சொன்னீர், பராக்கிரமசாலியே என்று சொன்னீரே அப்பா. இந்த அருமையான காலை வேளையிலும் எங்களையும் பார்த்து பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எங்களை தைரியப்படுத்தி இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பியிருக்கிறாய். ஸ்தோத்திரம். உடைய காரியங்களை எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே செய்ய இருக்கிற அனைத்து பணிகளிலும் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.